எப்பா 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 என்ன மேட்ச்சுங்க. கொஞ்சம் விட்டிருந்தா கூட இந்தியாவுக்கு பாலூத்தி படையல் வச்சிருப்பாங்க இங்கிலாந்து. 5 பவுலர் போட்டாச்சு. லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னுக்கு கொடுக்க முடியாது. ஒரு ஃபேஸுக்கு தான் கொடுக்க முடியும். யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, டேய் எல்லாரும் என்னடா என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சிவம் தூபி ஒரு மாதிரி புளிய கரைச்சிட்டு பார்த்தது நம்ம எல்லாத்துக்கும் புளிய கரைச்சிருச்சு. ஜோஃபர் ஆர்ச்சரே லாஸ்ட்டில் 3 6 அடிச்சு விட்டாப்லங்க. பெத்தல் மட்டும் இருந்திருந்தாரு இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலாந்து. இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் சீரியஸாகவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க இங்கிலாந்து டீமுக்கு. 250க்கு மேலே டார்கெட் வச்சு வெறும் 7 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சீரியஸாவே இங்கிலாந்து டஃப் ஃபைட்டுங்க. மக்களை இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ஹர்திக் பாண்டியா வீசின 19வது ஓவர் அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட இந்த த்ரோங்க. கண்டிப்பா இந்த த்ரோனால மட்டும்தான் இந்தியா ஜெயிச்சது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி லாஸ்ட் 2 ஓவர் பும்ரா போட்டாப்ல சீரியஸாவே வேற லெவலான ஒரு பவுலிங்க. அது இல்லாமல் 2 இம்பார்ட்டன்ட் கேட்ச் அக்ஷர் பட்டேல் பிடிச்சாப்ல செம கேட்ச். இந்தியா ஒரு சூப்பரான வெற்றி பெற்றிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்தியா ரொம்ப போராடி ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்று இந்தியா வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆடியன்ஸுங்க. ஆடியன்ஸ் ஒவ்வொரு பால் டாட் ஆகும் போதும் சியர் பண்ணிட்டே இருந்தாங்க. அது கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கொடுத்துருக்குங்க. ஒரு சூப்பரான மேட்ச், ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கான மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 2 இன்னிங்ஸும் சேர்த்துனா கிட்டத்தட்ட 500 ரன் வந்துருங்க. முக்கியமான விஷயம் 5 பவுலர் தான் இருக்காங்க. யாரோ ஒரு பவுலருக்கு எடுபடலன்னா நம்ம சிவம் தூபை வர்றாப்ல. சிவம் தூபை போட்டாலே நம்மளுக்கெல்லாம் வயிற்றுல புளிய கரைக்குது. தயவு செஞ்சு இன்னொரு பவுலர் கண்டிப்பாக ரெடி பண்ணியே ஆகணும். பார்க்குற எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் வயிற்றுல புளிய கரைக்கிற மேட்சுங்க. மேட்ச் செம மேட்ச். எத்தனை பேர் லைவ்ல பார்த்தீங்க? மேட்ச் அப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.